அவர் நடித்த 1975 தலைவர் நடித்த 1975 முதல் படம் அபூர்வ ராகங்களுக்கே டிக்கெட் கிடைக்கல. அதுக்கு இப்போ ஆன்லைனில் போட்டுருக்கோம், இன்னும் டிக்கெட் கிடைக்கல. அந்த மாதிரி தலைவர் எல்லாமே ஏற்கனவே சொன்னேன், அவர் எல்லாமே அர்ச்சனை டிக்கெட்டுன்னு போடுங்க. தேட்டர்லேயே சொல்கிறேன், வே டு ரோகிணி டெம்பிள் ஸ்பெஷல் தர்ஷன் ஃபார் ரஜினிகாந்த் அப்படிதான் போகணும். நீங்கள் படத்துக்கு நிறைய பேர் சில பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அது எதிர்கட்சி சதிங்க. வர பறக்கிற கொசுக்கு பதில் சொல்லாதீங்கன்னு சொன்னால டாட்டாஸ் கொளுத்துங்க. ஏங்க இந்த உலகத்தில் வந்து 100 கோடி மக்கள் இருக்காங்க, அதில் ஒரு 5 லட்சம் பேர் ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு கமெண்ட் போட்டானா அதெல்லாம் ஒரு தகவல்னு சொல்லுங்கிறீங்க. களத்தில் இறங்கி மோதுறவன் எவனுமே இல்லையா? ஏங்க கூகுள் சுந்தர் பிச்சை என்ன சொன்னார்னா, எப்பா எங்கிட்ட ஒன்றா மோதுங்க, கூகுள் கிட்ட மோது, கூலிக்கிட்ட மோதாதன்ட்டு. கூகுள் கிட்ட மோதுனா உனக்கு பரவாயில்ல, திருப்பி ரிட்டர்ன் வரும். கூலிக்கிட்ட மோதாதன்ட்டு. இது 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினி சார். இந்த மாதிரி ஒரு தலைவர் படம் பார்த்துட்டு வந்ததுல எப்படி இருக்கு? அதாவது ராமர் 14 வருஷம் வனவாசம் ஆண்டுட்டு திரும்பி வந்தார். அந்த மாதிரி ராமு ராப்பி கிமு கிபின்னுவாங்க ஹிஸ்ட்ரியில். இந்த மாதிரி ராமு இனிமேல் ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின். 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தார், 30 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பார். அப்போ சிகரெட் எப்படி பிடிச்சா இப்போ எப்படி பிடிச்சி மேலே விட்டார். அந்த புகை தாங்க ஆவியாகி மேகமாகி மழையாக பெய்யுது. இப்போ கண்டிப்பா இதுக்கு அவார்டு கிடைக்கும் தலைவா. அவார்டு தலைவன் காலுங்கிற போட்டு தலைவா, நாங்கள் அவார்டுக்காக இல்லை, தூக்கி போட்டு மேரி தலைவா. அதாவது இதுக்குன்னே ஒரு தனி ஃப்ளைட்டு பிடிச்சி ஆஸ்கார் அவார்டு அமைச்சாங்க. கோயில் கார்டனில் ஊற்றி விடுன்னு காலில் இப்படி தட்டி விட்ட தலைவர் இப்படி தட்டி விடுவார் காலில். இந்த பக்கம் கூலி, இந்த பக்கம் இந்த படம், எந்த படத்துக்கு நீ போவ? எந்த படம் தலைவா? அதாவது கடவுள் வந்து 10 அவதாரம் எடுத்தார். கிருஷ்ண அவதாரம், ராமர் அவதாரம், வாம அவதாரம், கூர்ம அவதாரம். எந்த அவதாரத்தை மக்கள் வந்து நல்லபடியாக எடுத்துப்பாங்கன்னு கேட்குறீங்க. ஒன்று ஒரு அவதாரம் தலைவா. அதில் என்ன மெசேஜ் சொல்கிறாரு, மக்களுக்கு என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு. எங்கள் பெஸ்ட்டு என்டர்டெய்னர் நீ NDTVங்க தலைவர் தவிர வேறு யாருமே கிடையாது. இந்த படத்தோட டேரக்டருக்கு ஏதாவது சொல்லலாம், என்ன சொல்லுவோம்? டேரக்டர் என்ன சொன்னால் அவர் கைப்பிடிச்சி ஒரு கிஸ் அடிப்பேன். கைப்பிடிச்சி ஒரு கிஸ்ஸு, லோகேஷ்க்கு ஒரு கிஸ்ஸு. அதை நீங்கள் வாயை பிடிங்கி இன்டர்நெட்டில் போடாதீங்க, அது தனியாக போட்டுங்க. நீங்கள் அவர் கையை பிடிச்சி ஒரு பாஷா படத்தில் தலைவருக்கு கிஸ்ஸு கொடுத்தாமே ஒரு கிஸ்ஸு கொடுப்பேன், அவ்வளோதான். தலைவரை தவிர்த்து இந்த படத்தை யாரை தூக்கி நிற்க வச்சா? என்னங்க இது திருப்பதியில் வந்து பெருமாள் தவிர வேறு எதுக்கு டிக்கெட் போடுறீங்க? பெருமாளை பார்க்க தானே போடுறீங்க. தலைவர் படத்தில் தலைவர் தான், வேறு யாரும் கணக்கே கிடையாது. அவர் தவிர்த்து நீங்கள் யாருமே கிடையாதுன்ட்டுண்ணே. என்ன தலைவா நீ என்னத்தமா பேசுகிறேங்கிட்ட? நட்சத்திரத்தை தவிர நிலா இருக்குமா? விரலை விட்டு நகை இருக்குமா? கையை விட்டு கட்டவரல் இருக்குமா? அந்த மாதிரி கேட்குறேன். அதுக்கு என்ன பதில்? நான் தான் சொல்லிட்டேன், நான் பழனியில் முருகர், தமிழ்நாட்டில் ஜெயிலரு. அழிக்கவே முடியாது தலைவா. தலைவரோட டைலாக், பெஸ்ட் டைலாக். தீப்பிடிக்க 2 பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும். அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் வருஷம் தீப்பிடிக்கும். ஸ்டேஷனுக்கு வாசலில் சந்தேகப்படுற மாதிரி யாராக இருந்தாலும் அடிச்சு வெளியே தூக்கி போடும். தலைவா நெருப்பு பற்றி எரியுது, ஃபயர் ஸ்டேஷன் உள்ளகுதா? ஃபயர் ஸ்டேஷன் உள்ளகுது. ப்ரூஸ்லி ஆவியா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, தருன்னு சுத்துறாரு. அதான் சொல்றேன், தலைவர் கையில் 5 விரல்னா, ஒன்று லோகி, ஒன்று அனிருத்து, இன்னொன்று வந்து அமீர் கான், இன்னொன்று உபேந்திரா. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரல். தலைவர் தான் கட்ட வரல. தலைவர் ரேகையிலேருந்து வந்தவங்க தானே எல்லாருமே தலைவர் கீழே தாங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஏன்னா லோகி இப்படி பிடிச்சார் பீடியை, தலைவர் இப்படி பிடிச்சி புகையை மட்டும் விட்டார், பீடியை கையிலேருந்து எடுக்கல. அந்த விண்டேஜ் தலைவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போவே பழைய விண்டேஜ் மாதிரி தாங்க. அதான் 10வது மாடியெல்லாம் குதிக்கிறாருங்க. 10 வயசு பையன் மாதிரி குதிக்கிறாரு. ஆமாம், ப்ரூஸ்லி காலில் விட்டானே. ஏற்கனவே சொன்னேன், ஜாகி சான் இந்த மாதிரி டைவ் அடிக்க முடியாது, சவுத்தை பிடிச்சினு அந்த மாதிரி பண்ணுறாங்க. மோனிகா டான்ஸ் எப்படிச்சு? ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தலைவர் படத்தில் பறக்கிற கொசு பார்க்காத, தலைவர் மட்டுமே பாரு.